என்னது? நம்ம முன்னாள் சபாநாயகர் கடந்த 2 வருஷத்துல 4,50,00,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்காரா? தணிக்கை அறிக்கையில இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா எனக்கு சிரிப்புதான் வருது. ஏன்னா சின்ன புள்ளைக்கும் விளங்குற மாதிரி ஒரு லாஜிக் கணக்கு இருக்கு. கேளுங்க கைஸ். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் 300 ரூபாய்னு வச்சுப்போம். இந்த 4,50,00,000 ரூபாய்க்கு மொத்தம் 1,51,333 லிட்டர் பெட்ரோல் வரும். இந்த மொத்த பெட்ரோலையும் அந்த 2 வருஷத்துக்கு, அதாவது 730 நாட்களுக்கு வகுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு மட்டும் மனுஷன் 207 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருக்கணும். சரி, அவரோட கார் ரொம்ப மோசமான சொகுசு கார். 1 லிட்டருக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான் ஓடும்னே வச்சுக்குவோம். அப்படி என்றால் இந்த 207 லிட்டரை வச்சு அவர் ஒரு நாளைக்கு மட்டும் 1035 கிலோமீட்டர் கார் ஓட்டி இருக்கணும். அடப்பாவமே! நம்ம இலங்கையோட மொத்த நீளமே பருத்தித்துறையில இருந்து தேவேந்திரமுனை வரைக்கும் 435 கிலோமீட்டர் தான். அப்போ தினமும் இலங்கையை ஒரு தரம் முழுசா சுத்திட்டு திரும்பவும் பாதி தூரம் கார் ஓட்டினாரா? அதுவும் நாடாளுமன்ற வேலை 6 மணி நேரம், தூக்கம் 6 மணி நேரம், சாப்பாடு, குடும்பத்தோட பேச ஒரு 4 மணி நேரம், எல்லாம் 16 மணி நேரம் போக மிச்சமிருக்கே 8 மணி நேரம். அதுல தினமும் கொழும்பு டிராபிக்ல மணிக்கு 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பிரேக் அடிக்காம பறந்தா மட்டும்தான் இது சாத்தியம். இது நிஜமாவே சாத்தியமா கைஸ்? கிடையவே கிடையாது. அப்போ உண்மை என்னன்னா கைஸ், வண்டியும் ஓடல, பெட்ரோலும் அடிக்கல, நம்மை யாரு கேப்பா என்ற தைரியத்துல வெறும் போலி பில்களை போட்டு 4,50,00,000 மக்கள் பணத்தை அப்படியே கேஷ் கைக்கு மாத்தியிருக்காங்க. நாம கியூவுல நின்னப்போ இவங்க பில் மோசடி பண்ணி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். வீடியோவை ஷேர் பண்ணுங்க.